viewers, welcome to Max Tamil channel. In this video la பார்க்க போறோம்னா chapter 1 relation function la exercise 1.4 la 12 sum தான். Question என்ன கொடுத்திருக்காங்க, the function t which maps temperature. T na temperature. Then in Celsius C into in a Fahrenheit F is defined. T C of F. Temperature of Celsius equal to Fahrenheit கொடுத்திருக்காங்க. Where F equal to 9/5 C plus 32 ஒரு formula கொடுத்திருக்காங்க. F ஓட formula and find in values கொடுத்திருக்காங்க. சரி, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, T of C equal to F ன்னு கொடுத்திருக்காங்க. T of C ஓட வேல்யூ F. அப்ப F னா என்ன, F ஓட வேல்யூஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. F னா 9/5 of C divided by plus 32 ன்னு கொடுத்திருக்காங்க. 9/5 C plus 32 F ஓட வேல்யூ. T of C யும் இதுதான், F னாலும் இதுதான், ஒரே வேல்யூ தான். சரியா, இதுல வந்துட்டு T of 0 ன்னு கொடுத்திருக்காங்க. T of 0 வந்துட்டு நம்ம T of C T of X இருக்கும், F of X இருக்கும். ஸோ இங்க T of C ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம T of C ஓட வேல்யூ வந்துட்டு 0 ஃபர்ஸ்ட் சம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல 0 இருக்கிறதுனால நம்ம C இருக்க இங்க 0 போட்டோம்னா C எங்கெங்க வருதோ அங்க எல்லாமே நம்ம 0 போடுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் T of 0. ஃபர்ஸ்ட் ஒன் T of 0 வருது. சரியா, T of 0 னா 9/5 C பதிலா 0 plus 32. எந்த வேல்யூவோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் அந்த வேல்யூ 0 ஆயிடும். ஸோ 0 plus 32. 0 plus 32 ஓட வேல்யூ 32. ஸோ T of 0 ஓட வேல்யூ 32 Fahrenheit. சரியா, தென் செகண்ட் ஒன் வந்துட்டு T of 28 கொடுத்துருக்காங்க. T of 28. ஸோ C வர இடத்துல வந்துட்டு நம்ம 28 போட போறோம். ஃபார்மேட் படி F equal to 9/5 C பதில் 28 போடுறோம். 28 plus 32. சரியா, இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 9 into 28 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 252 வேல்யூ வருது. divided by 5 plus 32. 252 5 டிவிஷன் பண்றோம். சரி, 252 5 டிவிஷன் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 50.4 வருது. 50.4 ஓட இந்த 32 ஆட் பண்றோம். 32 ஆட் பண்ணா நம்மளுக்கு 50 plus 32 82.4 டிகிரி ஃபாரன்ஹைட் வருது. ஸோ T28 ஓட வேல்யூ 82.4 ஃபாரன்ஹைட். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சோம். தேர்ட் ஒன் வந்துட்டு T -10 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ -10க்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். T of -10. So same format தான், 9/5 into -10 plus 32. சரியா, இப்போ 9 into 10 நம்மளுக்கு 90 ஆயிடும். -90 divided by 5 plus 32. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா -18. 5 18s are 90. சரியா, plus 32. ரெண்டுத்தையுமே மைனஸ் பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போட்டுரும். ரெண்டுத்தையும் 32 minus 18 வந்துட்டு 14. ஸோ 14 ஃபாரன்ஹைட். T -10 ஓட வேல்யூ. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா ஃபாரன்ஹைட்டோடது 9/5 C plus 32. ஸோ ஒரு T ஓட வேல்யூ T of C equal to F. ஸோ F ஓட வேல்யூ தான் இது. சரி, அதனால தான் நம்ம இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றோம். T of 0 இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்மளுக்கு 32 ஃபாரன்ஹைட் வந்துச்சு. தென் T of 28 சப்ஸ்டியூட் பண்ணோம், 82.4 ஃபாரன்ஹைட் வந்துச்சு. தென் T of -10 equal to 14.0 ஃபாரன்ஹைட் கிடைச்சிருக்கு. ஃபோர்த் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, the value of Celsius when Fahrenheit is 212. சரி, நம்ம இவ்வளவு நேரம் வந்துட்டு T of C
கொடுத்துட்டு எஃப் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் சரியா. ஃபாரன்ஹீட்டோட வேல்யூஸ் வந்து ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க 212, நீங்க செல்சியஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்க என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 9/5c + 32 அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ டி ஆஃப் சி ஓட வேல்யூ வந்துட்டு இவங்க 212ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டி ஆஃப் சி வர இடத்துல வந்துட்டு நம்ம 212 போடுறோம். 212 = 9/5c + 32 சரியா. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அது ஆப்போசிட் சைட்ல கொண்டு போயிட்டா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது 32 வந்துட்டு நம்ம இந்த சைட் கொண்டு வரோம். பாசிட்டிவ்ல இருக்க 32 இந்த உள் சைடு வந்துச்சுன்னா -32 ஆகும். ஸோ 212 அப்படியே எழுதுறோம். +32 உள்ள கொண்டு வரும், -32 ஆகுது. இந்த வேல்யூஸ் 9/5 சரி. அந்த 32வும் 212 மைனஸ் பண்றோம். 212 - 32 பண்ணா 0 கேன்சல் ஆயிடும். பவர் பண்ணா 180 வருது சரியா. 180 = 9/5c. ஸோ நம்ம சி வந்துட்டு தனியா கொண்டு வரோம். அப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு உள் சைடு கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலா மாறும் சரியா. டிவிஷன்ல இருக்க வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 180 இந்த வேல்யூ ரெசிப்ரோக்கல்னா 5/9 = c ஆகும். ஸோ 9 டேபிள்ஸ்ல 18 கேன்சல் ஆகும். 9 1s are 9 2s are 18. ஸோ 9 1s are 9 20s are சரியா. 20 into symbol 20 into 5 = c. 25s are 0, 5 2s are 10, 100. So 100 = c. c = 100 Celsius சரியா. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு செல்சியஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சோம். இங்க ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க, நம்ம செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் தான். டி ஆஃப் சி ஓட வேல்யூ போட்டும் கொடுத்துருக்க ஃபார்மேட்ல நம்ம சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாசிட்டிவ் இருக்க வேல்யூ உள்ள போச்சுன்னா நெகட்டிவ் ஆகும். இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்றோம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்க வேல்யூஸ் வந்து டிவிஷன்ல கொண்டு வரும்போது இருக்கிற வேல்யூஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். எந்த வேல்யூஸா இருந்தாலுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்க சிம்பிள் வந்துட்டு நம்ம இங்க நெகட்டிவா இருக்கும்போது இங்க பாசிட்டிவ் ஆக்கணுமா, உள்ள வரும்போது வெளியில பாசிட்டிவா இருக்கு அப்புறம் உள்ள வரும்போது நெகட்டிவ் ஆகுது. அதே மாதிரி வெளியில மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருக்கிறது உள்ள கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் சிம்பிள்ல சேஞ்ச் ஆகும். இருக்கிற ஃபிராக்ஷன் வேல்யூஸ் வந்து ரெசிப்ரோக்கலா மாற்றும் போது 9/5 வந்து 5/9 ஆகும். ஸோ 9 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிட்டோம். இது கேன்சல் பண்ணி இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம எவ்வளவு செல்சியஸ்னு கொண்டு வந்துட்டோம். தென் ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. ஓகே, இப்போ செல்சியஸ் வேல்யூமே அண்ட் ஃபாரன்ஹைட் வேல்யூ ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபிஃப்த் ஒன் உங்க கொடுத்துருக்கிறது, since temperature is same, Celsius = Fahrenheit. So F = C. சரியா. F ஓட வேல்யூஸ் தான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சரியா. 9/5 C + 32. C ஓட வேல்யூஸ் கொடுக்கல. தென் 9/5 C + 32 = C. இதை அப்படியே நம்ம எழுதிடுறோம். தென் எழுதும் போது இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம வந்துட்டு -3 சி இருக்கு, இந்த ரெண்டுமே காமனா இருக்கு. +3 வந்துட்டு இருக்கிறதுனால அது வெளியில கொண்டு போறோம். பாசிட்டிவ் இருக்கிறது வெளியில கொண்டு போனா 9/5 C - C = -32 ஆகும் சரியா. தென் இந்த வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா 9C - 5C / 5 = -32 இருக்கும். தென் இந்த 5 வந்துட்டு இந்த சைட் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்றான். 9C - 5 cross multiply = -32 × 5. சரியா. 9C - 5C = 32 × 5. 2 × 5
5 2s are 10, 1 carry, 5 2s are 15, 16. So 160 minus 160 வருது. Then 9c minus 4c ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா greater number sign பாசிட்டிவ்ல இருக்கும். So 4c equal to 160. Then c காமனா வெளில எடுத்துட்டு minus 160 divided by 4 cancel பண்ணா 4 1s are 4 40s are 160. So c equal to minus 40 degree Celsius. இதோட exercise 1.4 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல 1.5 சாப்டர் ஆரம்பிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மறக்காம கேளுங்க. தேங்க்யூ.